நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும், நாமளும் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும் அல்லது நம்மளோட பிஸ்னஸை ஆன்லைனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நாலேஜும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் நமக்கு HTML நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சே நீங்கள் ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண முடியும். அதுவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மலிவான விலையில் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஒரு டொமைன் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு மோஸ்ட்டாக தேவையில்லை. டொமைன் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டொமைன் வாங்கிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு டொமைனுக்கு நிறையா பெருசாக காசு செலவு பண்ணாமல் அப்படியே கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சப்டொமைன் மூலிமா போய்க்கலாம். இதெல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹோஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் ₹20 உங்களால் ஒரு வெப்சைட்டை செட்டப் பண்ண முடியும். இந்த ₹20 நீங்கள் எதுக்காக பே பண்ணோம்னா ஹோஸ்டிங்க்கோசரம், உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, உங்களோட டேட்டாவை ஆன்லைனுக்கு கொண்டு வர்றதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க வெப்சைட் ஆரம்பிக்கலாம் நிறைய காசு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பிளாகர் அந்த மாதிரிலாம் வெப்சைட் சொல்கிறாங்க. நான் அதுலேயே போய் வெப்சைட் ஆரம்பிச்சுக்கணும், ஏன் ஹோஸ்ட்டில் வாங்கணுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் பிளாகர் அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் உங்களால் ஆரம்பிக்க முடியாமல், ஜஸ்ட்டு ஒரு பிளாகர்னால் ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு பிளாக் ரன் பண்ணலாம். அதுதான் உங்களால் பிளாகரில் ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிளாகர்னு அதாவது பிளாக்னு என்னென்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்க. இப்போது யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி பிளாகில் போடுவாங்க. அதுதான் இது இருக்கிற கண்டென்ட்டு. மற்றபடி அதை பெருசாக வேறு எதுக்குமே ஆகாது. உங்களால் ஒரு இ-காமர்ஸ் சைட் ரன் பண்ண முடியாது. அதுக்கடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பிளாகரில் இருக்கக்கூடிய பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் ஹோஸ்ட்டில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களால் வெப்சைட்டை செட்டப் பண்ண முடியும். அதுக்கெலாம் நான் தனித்தனியாக வீடியோ பண்ணுறேன். எப்படிலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிலாம் சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய ஒரு டொமைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட ஏற்கனவே டொமைன் இருந்ததுன்னா அந்த டொமைனை என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே யூஸ் ஹோஸ்ட் டப் டொமைன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த சப் டொமைன், அதாவது ஹோஸ்ட் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய டொமைன் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். நீங்கள் ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் இருக்கும். உங்கள்கிட்ட பேடிஎம், யூபிஐ, கூகுள் பே அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பேபால் இருக்குதா, பேபால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கா, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான பேமெண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் பிட்காயின் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஒரு வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய், see you.